1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். தகுதி இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தா பலவீனம் வரலாம், வியாதி வரலாம், மரணம் கூட வரலாம் என்றது வசனம் சொல்கிறது. 2 விதமான கருத்துக்கள் வேத பண்டிதர்கள் நடுவில் இருக்கிறது. இது ஆவிக்குரிய அர்த்தம் தான், சரீர அர்த்தம் இல்லை. பலவீனம்ன்றது இது உடல் ரீதியான பலவீனம் இல்லை. வியாதி, பலவீனம், மரணம் இந்த உடல் ரீதியான காரியங்கள் அல்ல. ஆவிக்குரிய பலவீனம், ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய மரணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 2 கருத்து இருக்குது, 2 விதமான கருத்து. சிலர் இல்லை நியாய தீர்ப்புன்னு போட்டிருக்கு, ஆக்கினை தீர்ப்புன்னு போட்டிருக்கு இந்த பகுதியில், அதனால் பலவீனம், நோய், உடல் ரீதியான மரணம் தான் அப்படின்னு ஒரு சாரார் கருதுகிறார்கள். சரி, அது எப்படி வேணா இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் அது தண்டனை தானே. ஆவிக்குரிய வியாதியோ சரீர வியாதியோ, ஆவிக்குரிய மரணமோ சரீர மரணம் காலத்துக்கு முந்தி வருவது எதுவோ அது தண்டனை தானே. அப்போது கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றா, தகுதி இல்லாமல் பங்கு பெற்றா, யாருக்கும் தகுதி இல்லை. நாம் நம்மை ஆராய்ந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி நம்மை சுத்திகரித்து கொண்டு போய் பங்கெடுக்கணும். அப்படி தகுதி இல்லாமல் ஒரு வேளை தப்பி தவறி பங்கெடுத்துட்டா தண்டனை வருது. பங்கெடுக்காமலே இருந்துடலாமே, இது தொல்லை இல்லாத வேலை. சிலர் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது எதுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும், நம்ம தகுதி கிடையாது. சிலர் தகுதி பெறுவதற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, சில சபைகளில் அதற்கென்று ஆயத்த ஜெபம் வச்சு, காத்திருப்பு கூட்டம் வச்சு, சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு, சில சபைகளில் 3 மாதத்துக்கு ஒரு 3 நாள் உபவாசம் ஜெபம் நடத்தி, அல்லது 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் நடத்தி 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் கர்த்தருடைய பந்தி கொடுக்குறாங்க சில சபையில். இப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டாம். சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி சுத்திகரித்து கொண்டு நாம் பங்கெடுத்தால் போதும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். உபவாசித்து ஜெபிப்பது நல்லது, சுத்திகரிப்புக்காக நேரத்தை ஒதுக்குவது நல்லது. அதுக்காக அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாற்றிவிட வேண்டியதில்லை. சரி, நான் தகுதி இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தா எனக்கு தண்டனை, நான் பங்கெடுக்காமலே இருந்துடுறேன், என்ன நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரை ஐயா நான் அவரை மறக்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆண்டவரை எப்போதுமா நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோம். ஆண்டவருடைய ஞாபகம் நமக்கு எப்போதும் இருக்கா, அல்லது நமக்கு ஆண்டவருடைய ஞாபகம் இருக்க வேண்டிய அளவு இருக்கா என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். நமக்கு ஒரு சராசரி இல்லாத நேரங்களில் தான் ஆண்டவர் ஞாபகம் வரும். ஒரு சந்தோஷம் ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவோம். ஒரு துக்கம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நம்முடைய அப்படியே சராசரியாக போயிட்டு இருந்தால் ஆண்டவர் ஞாபகம் ரொம்ப வராது. மேலேயோ கீழேயோ நம்முடைய வாழ்க்கை போனால் தான் ஆண்டவர் ஞாபகம் ரொம்ப வரும். அல்லது ஊழியக்காரங்களை பார்த்தா, சபைக்கு போனால், ஒரு பாட்டை கேட்டால், ஒரு வசனத்தை பார்த்தா அப்போ ஆண்டவருடைய ஞாபகம் வரும். அப்போ ஆண்டவரை ஞாபகம் வைக்கிற அளவுக்கு வைத்திருக்கிறோமா என்கிற கேள்விக்கு பதில் அது சந்தேகமான பதில் தான். சிலர் போதிய அளவு ஞாபகம் வைத்திருக்கலாம், சிலர் போதிய அளவு ஞாபகம் வைக்காம ஒரேடியாக மறந்து விட்டார்கள்னு சொல்ல முடியாது. 100க்கு 100 மறந்து விட்டார்கள்னு சொல்ல முடியாது, 100க்கு 100 ஞாபகம் வைத்திருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. 2க்கு நடுவில் தான். அது எவ்வளவோ என்பதில் தான் காரியம் இருக்கிறது. இப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இந்த கர்த்தருடைய பந்தியை கடைபிடியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ கடைபிடிக்கலை, ஆண்டவருடைய பந்தியை கடைபிடிக்கலைன்னா என்ன ஆகும்? ஆண்டவரை ஞாபகம் வைக்க வேண்டிய அளவு ஞாபகம் வைக்காமல் நாம் போய்விடுவோம். ஞாபகம் வைக்காமல் போனால் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தேவனை மறக்கிற ஜாதிகள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதே போல தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள், தங்கள் கண்மலையாகிய தேவனை மறந்தார்கள் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். சங்கீதம் இன்னொரு வசனம் படிக்கிறேன், இது அதிகம் நாம் பேசாத ஒரு வசனம். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. தேவனை மறக்கிறவர்களே நான் உங்களை பீறி போடுவேன். பீறி போடுவது என்றால் ஒரு கரடி வந்து தன்னுடைய நகங்களால் அப்படியே ஒரு மனிதனை முகத்திலிருந்து கால் வரைக்கும் அப்படியே கீறி போட்டால், அப்படியே நகத்தால் அப்படி கீறுனா எப்படி இருக்கும், உடம்பெல்லாம் காயம் ஆயிரும்ல, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை பீறி போடுவேன் என்பது. இப்போ தேவனை மறப்பது, தேவனை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய அளவு ஞாபகம் வைக்காமல் விடுவது, அதுலேயும் பாதிப்பு இருக்கு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த பந்தியை கடைபிடிக்கும் போது என்னுடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், சுவிசேஷம் சொல்கிறீர்கள். வேற வார்த்தையில் சொல்றதா இருந்தால் சுவிசேஷம் சொல்லாமல் சொல்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் போதெல்லாம் நம்ம சொல்லாமல் சுவிசேஷம் சொல்கிறோம். நம்ம வாயின் வார்த்தைகளால் சொல்லாமல் செய்கைகளால் சுவிசேஷம் சொல்கிறோம். இப்போ அது குறைந்து போய்விடுகிறது, அது இல்லாமல் போய்விடுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் ஒரு இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஐயோன்ற வார்த்தை கொஞ்சம் மோசமான வார்த்தை தான். அதனால் இப்போ அந்த பாதிப்பு நமக்கு வந்துடும். கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்கணும் இல்லை என்றால் மறைமுகமாக சுவிசேஷத்தை மற்றவருக்கு தெரிவிக்கிற அந்த செயலை நாம் செய்யவில்லைன்னு அர்த்தம். அப்படி செய்யாத போது சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நம்ம குறைவுபடுகிறோம். இப்போ அதனால் நமக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தகுதி இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தா பலவீனம், வியாதி, நித்திரை இப்படி வார்த்தை போட்டிருக்கு. அதனால் அதை பங்கெடுக்காமலே விட்டுட்டா விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு சமநிலை தேவ பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம இந்த ஓரத்துக்கும் போயிடக்கூடாது, அந்த ஓரத்துக்கும் போயிடக்கூடாது. சமநிலை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். நம்மை தேவ சமூகத்தில் சுத்திகரித்து தகுதிப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.